ஓகேவா? ஓகே, இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அங்கே எப்படி வாசு வேறு சொன்னமோ அதே மாதிரி இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம ஹேஸு ஹேவு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி இசு சவுண்டுக்கு இசு சவுண்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஹீ சி இது யூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அதோட ரூல் என்ன, சப்ஜெக்ட் ஹேஸு, ஹேஸ் இல்லைனா ஹேவு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே வேர்ப் 3 யூஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா வேர்ப் 3 யூஸ் பண்ணணும். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட், சீனா காம்ப்ளிமெண்ட், அது கம்ப்ளீட் ஒர்க்கு, ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை குறிக்கிறது தான். ஓகேவா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னா, யூஸ் பாருங்கள், ஆக்ஷன் தட் ஹேப்பன் அட் ஆன் அன்ஸ்பெசிஃபிக்டு டைம் ஆர் ரீசென்ட்லி. ஒரு டைமே சொல்லாமல் ரீசெண்டாக நடந்திருக்கிறது சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீ சீட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹெல்பிங் ஓப்பு மாற்றுவோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. ஹீ சீட்டு மாத்திரம் வந்தால் போதும். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ப்ரொனவுன் என்ன எழுதியிருக்கேன், ஹீ எழுதியிருக்கேன். ஹீ ஹாஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் மை ஹோம்ஒர்க். ஓகேவா? அவன் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு இருந்தான். ஓகே, ஹீ ஹேஸ் எதனால் ஹேஸ் போட்டிருக்கோங்க, ஹீ இருக்கனால ஹேஸ் போட்டிருக்கோம். ஃபினிஷ்டுன்னு வேர்ப் 3 அப்படியே அந்த ரூலை கீழே அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். தே ஹாவ் ஃபினிஷ்டு. தேன்றது எதுக்கு யூஸ் பண்ணோம், ஹேவ் வந்து தேக்கும் யூக்கும் விக்கும் யூஸ் பண்ணோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இந்த ஹேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், ஹீ சி டு யூஸ் பண்ணோம். ஹேவ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், யூ தி தே. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ். இது ஈஸி. பாஸ்ட் சாரி